ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 63. விஜயிடம் ஒட்டிக்கொள்ள முயற்சி செய்து தோற்று போன அனாமிகா, ஒண்ணு நீ என் கூட வாழணும், இல்லனா மொத்தமா அழிஞ்சு போகணும். உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல விஜய் என்று நினைத்து தனக்குள் வில்லத்தனமாக சிரித்தாள். தான் உதைத்து தள்ளியதில் அவள் இடுப்பை பிடித்துக் கொண்டு தரையில் விழுந்து கிடப்பதையெல்லாம் கண்டு கொள்ளாத விஜய் நேராக சென்று பாத்ரூமில் உள்ள ஷவரை திறந்து அதன் அடியில் நின்றான். அவனுக்கு என்னவோ திடீரென்று கோபம் அதிகரித்தது. இறுதியில் அவன் அனைத்தையும் நினைத்து பார்க்க இதயத்தில் பாரம் கூடி ஒரே இறுக்கமாக இருந்தது. அதனால் தனது 2 கைகளையும் சுவற்றில் ஊன்றியவாறு ஷவருக்கு அடியில் நின்று கொண்டிருந்த விஜய் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தான். முதலில் அவனுடைய மூடிய கண்களுக்கு பிரியா தெரிய, அடுத்த நொடி அவன் தன் வாழ்க்கையில் மறக்க நினைக்கும் சம்பவம் ஒன்று அவன் கண்களுக்கு முன்னே வந்து சென்றது. அதை நினைத்து கூட பார்க்க விரும்பாத விஜய் சட்டென தன் கண்களை திறந்து கொள்ள, இப்போது அவனுடைய திறந்த கண்களுக்கு தண்ணீருக்கு அடியில் நின்றிருந்ததால் என்னவோ மங்களாக அமுதாவின் உருவம் தெரிவது போல இருந்தது. அது ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை. அதனால் தன் கண்களை கசக்கி விட்டு மீண்டும் அவன் பார்க்க, கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்த அமுதா, நான் உங்களை பசிக்கும்னு தான் இங்க சாப்பிட கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி உங்களை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல சார். பிளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க என்று அவள் அன்று அவனை கோவிலில் அன்னதானம் சாப்பிட வைக்கும் போது இப்போது அவன் கண் முன்னே நிழல் படம் போல தெரிந்தது. அதனால் எரிச்சல் அடைந்த விஜய், இந்த பொண்ணுங்க எல்லாரும் சரியான பிசாசங்களா இருக்கும் போல. ஒருத்தி செத்து போனதுக்கு அப்புறம் கூட என் மண்டைக்குள்ள இருந்து என்ன சாவடிக்கிறான். இன்னொருத்தி என் கூடவே இருந்து என்ன டார்ச்சர் பண்ணி கொல்ல பாக்குறான். இப்ப சம்பந்தமே இல்லாம மூணாவதா ஒருத்தி என்ன ஜலவுக்கு என் மைண்ட்ல வந்து போறான்னு தெரியல. ரியாவுக்கும் அனாமிகாவுக்கு எனக்கு நடுவுலையாவது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த அமுதா யாரு? எங்கேயோ ஒரு வில்லேஜ்ல சுத்திக்கிட்டு இருக்கிற லோ கிளாஸ் பொண்ணு. மேபி கேரக்டர் வைஸ் பிரியா அண்ட் அனாமிகாவை விட அவ பெட்டரா இருக்கலாம். மத்த எந்த விஷயத்திலையும் அமுதா கிட்ட சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லையே. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என் மூளை அவளை பத்தி யோசிக்குது என்று கேட்டு தனக்குள் புலம்பியவன் மீண்டும் தன் கண்களை மூடினான். முதலில் அவன் அவளை பார்க்கும்போது மலையில் மயில் போல ஆடிக்கொண்டிருந்த அமுதா அவள் உடலை இறுக்கி பிடித்து இருந்த ஈரமான தாவணி பாவடையில் எத்தனை கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்தாள் என்று திடீரென்று அவன் மூளை யோசித்து பார்க்க, அவளது அழகான அங்கவளைவுகள் அவன் கண்முன்னே வந்து சென்றது. உடனே அவனது மூளை கண்ணா பின்னாவென்று அவளது அங்கங்களை அளவெடுக்க தொடங்கியிருக்க, அவனுடைய மூடியிருந்த கண்கள் கூட அமுதாவை அங்குலமாக ரசித்தது. ஒரு நொடி தன்னை மறந்து அமுதாவை பற்றி சிந்தனைகளில் மூழ்கிய விஜய் சட்டென ஷவரை ஆஃப் செய்துவிட்டு மூச்சு வாங்க ஒரு ஓரமாக சென்று நின்றான். ஷபா, எப்பயாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்தா ஜிலு ஜிலுன்னு கொட்டுற தண்ணில குளிச்சா சரியா போயிடும்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு என்ன, எனக்கு குளிக்கும் போதே ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த அனாமிகா பிசாசு மூஞ்சில காலையிலேயே முழிக்கும் போதே இன்னைக்கு ஒண்ணும் விளங்காதுன்னு நினைச்சேன். சூனியக்காரி மார்னிங் கரெக்டா அவ வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குது என்று புலம்பிய விஜய் அரைகுறையாக குளித்துவிட்டு தனது ரூமுக்கு சென்றான். அங்கே ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு கட்டிலில் கவுந்து படுத்து கிடந்து அனாமிகா முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க, வழக்கம் போல அவளை பொருட்படுத்தாமல் ஆபீஸுக்கு செல்ல வேண்டி இருந்ததால் கோட் சூட் எல்லாம் அணிந்து தயாரான விஜய் அந்த ரூமை விட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேறி சென்றான். உடனே வனிதாவிற்கு கால் செய்த அனாமிகா நடந்ததை அவளிடம் சொல்லி, நான் என்ன பண்ணாலும் விஜய் கொஞ்சம் கூட மனசிறங்கவே மாட்டேங்கிறா ஆண்டி. இந்த விஷயத்துல உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பிளீஸ் ஆண்டி, எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. விஜய் என்ன லவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவ என்னை இந்த அளவுக்கு வெறுக்க கூடாது. முக்கியமா என்ன அவ ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும் என்று சொல்லி புலம்பினாள். ஓகே காலங்காத்தலையே புலம்பாத. நம்ம அடிக்கடி விஜய இழுத்து பிடிக்கணும்னு நினைச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துரும். உன்னை இப்ப வரைக்கும் அவன் நம்பவே இல்லை, அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அவன் விஷயத்துல ஒரு அளவுக்கு மேல இன்வால்வ் ஆனா அவன் எப்படி வேணாலும் மாறுவான். அனாமிகா, விஜய பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. அவன் விஷயத்துல பொறுமையா அவசரப்படாம தான் எதுவும் பண்ணணும். சும்மா போய் அவன் முன்னாடி நின்னு அவனை கடுப்பேத்திட்டு இருக்காம கொஞ்சம் தூரமா விலகி நின்னு அவனை உன்னை பத்தி யோசிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு.
நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல நிஜமாவே உனக்கு அவன் மேல லவ் இருக்குன்னு அவன் நம்பணும். அது உன் கையில தான் இருக்கு. எல்லாத்தையும் நானே உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது என்று வனிதா சொல்ல, ஓகே ஆண்டி, நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் என்று சலிப்புடன் சொன்ன அனாமிகா அந்த அழைப்பை துண்டித்து விட்டாள். தினேஷ் தன்னை அழைத்து செல்வதற்காக வருவதற்குள் கீழே சென்று சாப்பிட்டு விட்டு கிளம்பலாம் என்று நினைத்த விஜய் தனது ரூமில் இருந்து லிப்ட் மூலமாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தான். அவன் டைனிங் ஏரியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வெளியிலிருந்து பூட்டப்பட்டு இருந்த ஒரு ரூம் அவன் கண்களில் தென்பட்டது. அதை பார்த்தவுடன் அவன் கால்கள் அசைய மறுத்து ஒரு நொடி நின்றுவிட, வலி நிறைந்த கண்களுடன் இத்தனை வருடங்கள் கடந்தும் ஏக்கம் குறையாமல் அந்த ரூமை உற்று பார்த்த விஜய் திரும்பி 3வது மாடியில் உள்ள இன்னொரு அறையை பார்த்தான். அவனுக்கு இப்போதே அங்கே செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அவனுக்குள் இருந்த ஏதோ ஒரு உணர்வு அவனை அங்கே செல்ல விடாமல் தடுக்க உடனே திரும்பி டைனிங் ஏரியாவுக்கு சென்றான் விஜய். அப்போது சஞ்சயுடன் பேசியபடி அங்கே வந்தாள் வனிதா. அவளை பார்த்தவுடன் அன்புடன் புன்னகைத்த விஜய், ஹாய் மாம், குட் மார்னிங். இப்போ எப்படி இருக்கீங்க? உங்க ஹெல்த் கண்டிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்று விசாரிக்க, நீங்க அவங்களுக்காக அனாமிகா அண்ணி கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்ன உடனே அம்மா டோட்டலா கியூர் ஆயிட்டாங்கண்ணா. இப்ப நாங்க வரும்போது கூட அம்மா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சீக்கிரமா உங்களுக்கும் அன்னைக்கும் ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் குட்டி விஜய பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல என்று பெரிய பிட்டாக போட்டான் சஞ்சய். உடனே வந்த கடுப்பில் விஜய்க்கு தெரியாமல் சஞ்சயின் கால்களை மிதித்த வனிதா, சும்மா இருக்கிறவனை ஏன்டா ஏத்தி விடுற? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம உங்க அப்பன் ஓய மாட்டேங்கிறான். அதான் போனா போகுதுன்னு மறுபடியும் அவனை நான் அனாமிகா கூட சேர்த்து வச்சிருக்கேன். இதுல அவனை குழந்தை பெத்துக்க சொல்லி அவனுக்கு ஒரு வாரிசை உருவாக்கணும்னு பாக்குறியா? அது இந்த வனிதா இருக்கிற வரைக்கும் நடக்காது. கடைசி வரைக்கும் இந்த சொத்துக்கு நீயும் சஞ்சனாவும் மட்டும்தான் வாரிசு. ராப்பகலா கஷ்டப்பட்டு விஜய் சம்பாரிச்சு போடுறது உங்களுக்கு தான். அத மைண்ட்ல வச்சுக்கோ என்று அவன் காதுகளில் கிசுகிசுத்தாள். அவர்களை பார்த்தபடி நின்றிருந்த விஜய், என்ன மாம், சஞ்சய் கிட்ட சீக்கிரட்டா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த அனாமிகா அதுக்குள்ள உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பண்ணிட்டாளா? அப்படி ஏதாவது இருந்தா கொஞ்சம் கூட எதை பத்தியும் யோசிக்காம டைரக்டா என்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு கோர்ட் ஆர்டர் பத்தி எல்லாம் கவலை இல்ல. இப்பவே அவளை கழுத பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறேன் என்று ஆத்திரம் பொங்க சொல்ல, இவன் என்ன அவன் விஷயத்துல மட்டும் இவ்ளோ ஸ்பீடா இருக்கான் என்று நினைத்த வனிதா, சாச்சா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லப்பா விஜய். இவன் நீ இன்னும் அனாமிகா மேல கோபமா இருக்கிறத பத்தி யோசிக்காம உடனே வாரிசு வரணும்னு எல்லாம் காலங்காத்தால உன்னை கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருந்தான். அதான் உன் மூட ஸ்பாயில் பண்ண வேணாம். நாங்க என்னதான் நீ அனாமிகா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலும் உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கிறதுதான் எங்களுக்கு முக்கியம். அதான் உன் விஷயத்துல ஓவரா இன்டர்ஃபியர் ஆக கூடாதுன்னு அவங்கிட்ட சொல்லி இருந்தேன். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத என்றாள். உடனே தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சஞ்சய், சாரி அண்ணா, நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன் என்று தன் நடிப்பை கொட்ட, பரவாயில்ல விடுடா, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேக்குற? லேட் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் என்று விஜய் அவர்களுடன் சாப்பிடுவதற்காக அமர்ந்தான். அப்போது தினேஷ் அங்கே வர, விஜயின் மனதின் ஓரத்தில் அவனுக்கு என்னவோ மீண்டும் மீண்டும் அமுதாவின் ஞாபகம் வந்து கொண்டே இருந்ததால் அவளை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து, ஸ்ரீகாந்த்க்கு கால் பண்ணி இன்னைக்கு ஷூட்டிங் ஷெட்யூல் பண்ண சொல்லு என்றான். பட் பாஸ், இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போக போறோமே, லஞ்ச் வரைக்குமே அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் இருக்குன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேனே, மறந்துட்டீங்களா? ஆல்ரெடி பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்கு பாஸ். நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போயே ஆகணும் என்று தினேஷ் சொல்ல, அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சு வச்சுட்டா நான் டைம் கிடைக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் அங்க என்ன நடக்கும்னு பாத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் என்று நினைத்த விஜய், ச்சே, நான் தானே பிஸியா இருக்கேன். என் படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் பண்ணவங்க எல்லோருக்கும் அதை செய்யறதை விட வேற என்ன வேலை? நான் இல்லாம வர சீன்ஸ எல்லாத்தையும் அந்த ஆளை எடுக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லு. இன்னும் 6 மாசத்துல இந்த படம் மொத்தமா ஷூட் பண்ணி முடிக்கணும். இந்த மூவி வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும். அது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா என்று தினேஷை பார்த்து கோபமாக கத்தி கேட்டான். காதல் மலரும்